ஜானனம் பூதகணாசிவிதம் கவித்தம் பூதவரக்ஷாரக்ஷுமாசம் சோகநாசகான நமாமிக்னேஸ்வரபாதவங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோடீஸ்வர யோகம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஜாதகத்தில் லக்னம், அது முதலாம் இடம் தன்னை பற்றி தெரிந்து கொள்வது, இரண்டாம் இடம் பணத்தை பற்றி தெரிந்து கொள்வது, மூன்றாம் இடம் தைரிய வீரிய இளைய சகோதர சகோதரிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, சிறு பிரயாணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நாலாம் இடம் பார்த்திங்கன்னா சொத்து சேமிக்கிறது, அஞ்சாம் இடம் பூர்வீக சொத்து, குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, தெய்வ அனுகிரகம், தெய்வாம்சம், சொந்த பந்தத்துடைய ஒற்றுமை. ஆறாம் இடம் பார்த்திங்கன்னா ருண ரோக சத்ருபாவம், நோயை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஏழாம் இடம் மனைவி ஸ்தானத்தை பற்றி, இல்லை கணவர் ஸ்தானத்தை. எட்டாம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், ஆயுள், அதே மாதிரி விபத்து போன்ற திடீர் சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒன்பதாம் இடம் பித்ரு, குரு, தூர பிரயாணம், வெளிநாடு படிப்பு, அதே மாதிரி படிப்பு, மேல் படிப்பு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பத்தாம் இடம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழில் சம்மந்தமான விஷயம், கர்மஸ்தானத்தை பற்றி. 11ஆம் இடம் திருப்தி, மனசில் சந்தோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 11ஆம் இடம் திருப்தியை பற்றியும் மனசில் சந்தோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் இடம் விரயபாவம், சயனபாவம்னு சொல்லுவாங்க. இப்படி 12 பாவங்களுக்கு உண்டான விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக என்ன பண்ணிக்கலாம், தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் இருக்கக்கூடிய அதில் ரகசியம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறது கோடீஸ்வர யோகம். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது, குரு பகவான் இருக்கிறது, ரொம்ப வலுவான ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். 4ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டு 11ஆம் இடம், 2, 4, 11, 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா வாழ்க்கையில் யோகம்தான், அது கோடீஸ்வர யோகம்தான். 2ஆம் இடம் பணம், 4ஆம் இடம் சேமிப்பு, 10ஆம் இடம் தொழில், 11ஆம் இடம் திருப்தி. இந்த 4 பாவமும் ஐக்கியமாகிடுச்சு, சேர்ந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. 2ஆம் இடத்திற்குண்டான அதிபதி 4ஆம் இடமும் அதே மாதிரி 10, 11ஆம் இடத்துக்கும் சம்மந்தப்பட்டு வரும்பொழுது அது எப்படி பார்க்குறது, ஜோதிட சாஸ்திர ரீதியாக தான் பார்க்க முடியும். அஸ்ட்ராலஜி படித்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி சம்மந்தப்படும் பொழுது நட்சத்திரத்தின் ரூபமாகவோ, பார்வையின் ரூபமாகவோ, அல்லது கிரகத்தின் தொடர்பு மூலமாகவோ அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முடிஞ்சால் நம்ம அந்த மாதிரி ஜாதகங்கள் ஏதாவது இருக்கும் பொழுது உங்களுக்கு அதை காண்பிச்சும் கொடுக்குறேன். நான் ரொம்ப விசேஷகரமான யோகம் இந்த கோடீஸ்வர யோகம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை போய் சந்தித்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த யோகத்தை நீங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை யோகம் இல்லைன்னா அந்த யோகத்துக்கு வேண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் முயற்சி பண்ணலாம். ஏன்னா நேரடி தொடர்பு, மறைமுக தொடர்புன்னு சொல்லுவாங்க. நேரடியாக இருக்கக்கூடிய பார்வையும் மறைமுக பார்வை. ஒருவேளை மறைமுக பார்வை இருந்து தெரியாமல் கூட உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அனுபவிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.